ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி தஹி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி விஷால் அவங்க பண்ணது. வாங்குங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் போல் திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg போல் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தயிர் கூடவே சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 2 மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம இதெல்லாம் மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோங்க. பச்சை மிளகாய் மிளகு இதோட காரம் தான் இருக்கும். அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் ஒரு சின்ன துண்டு பட்டை அண்ட் 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. வீடியோ ஷூட்டாக மிஸ் ஆகிடுச்சு. தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடியாக இருக்கணும். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு சின்ன துண்டு பட்டை அண்ட் பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கணும். இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க, ராஸ்மல் போகிறது வரைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாம்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா வெங்காயம் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா ஓரளவு நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் திக்காகவும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் குக் ஆகக்குள்ளேயும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம், நல்லா சிக்கன் குக் ஆகிறது வரைக்கும். ஒருவேளை காரம் குறைவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ்ங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிவ்அவே வின்னர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோவிலே போஸ்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால டிலே ஆகிடுச்சு. நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிடுறேங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.